குடும்ப விருத்தி எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம டிஃபென்ஸ் ஆடும்போது இன்னும் அறிவழி ஆயிடும். 4 படி உயர இடத்துல 16 படி ட்ரை பண்ணலாம். ஒரு 150% வரைக்கும் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை வீடு கொண்டு சேர்த்துறது, பண விருத்தி இதெல்லாம் இருக்கு. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் எக்ஸ்ட்ராடினரி. 6ல சனி எதிரியை அழிப்பான்னு அர்த்தம். இலக்கி நோக்கி பயணத்துல இருங்க. வெற்றிகரமான டிசம்பர் மந்தாக இது உங்களுக்கு இருக்கும். லைஃப் பார்ட்னரோட எக்ஸலண்டா இருக்கு, பிசினஸ் பார்ட்னரோட எக்ஸலண்டா இருக்கு. அப்ப அறிவு திறமை அப்கிரேட் ஆகும். ஆயுள் விருத்திக்கான காரியங்கள் நடக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்ல இருந்து. நண்பர்களே, இந்த வீடியோ இந்த டிசம்பர் 2025 வருட கடைசி துலா ராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. நண்பர்களே, இந்த கோச்சாரம், பஞ்சாங்கம் பார்க்கறது, சுச்சுவேஷன், இது வந்து ஒரு வகையான கிளைமேட் அப்ளிகேஷன். 40 வருட அனுபவம், கிரிக்கெட் மேட்சஸ், மற்றதுல நிறைய பிசினஸ் பீப்புளோட பழகினதுல இந்த வானத்துல கிரகங்கள் மாறுங்கிறது நம்முடைய மனதையும் எண்ணங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உடம்பையும் மனசையும். ஸோ இப்போ ஜாதகமே மோசமா இருந்தா கூட கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா we can do a difference in our life. நம்ம டிஃபென்ஸ் ஆடுறது இன்னும் அறிவழி ஆயிரும். அதே மாதிரி ஜாதகத்தில் நல்லா இருந்து வானத்தில் நல்லா இருந்ததுன்னா மல்டிப்ளை அவர் சக்சஸ். 4 படி உயர இடத்துல 16 படி ட்ரை பண்ணலாம், 10 படி உயரலாம். ஸோ அது மாதிரி இது வந்து மனதை ஷார்பன் பண்ற ஒரு அருமையான விஷயம் தான் இந்த கோச்சார பலன். வானத்தில் கிரகம் மாறதுக்கான மாத பலன், வருட பலன் எல்லாம். ஸோ இப்போ துலா ராசிக்குள்ள போறோம். ராசியை சுக்கன் 2ஆம் வீட்டுல 3ஆம் வீட்டுல, ராசியை புதன் 2ஆம் வீட்டுல 3ஆம் வீட்டுல, புதன் சுக்கன் சேர்க்க தொடர்ந்து கூட சூரியன் சுக்கன் அஸ்தமனம் இருக்கான். ஆனா 2ஆம் வீட்லயும் 3ஆம் வீட்லயும் 3 குரு 3ஆம் வீட்டையும் பார்க்கறான். 3 செவ்வாய் உங்களுக்கு குருமங்களையோ. 6ல சனி எக்ஸ்ட்ராடினரி. லாபஸ்தானத்திற்கு எது கிரேட். 5ஆம் வீட்டு ராகு கொஞ்சம் சரியில்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் சந்திரனை விட்டுருக்கேன். பாக்கி இருக்க 8 கிரகத்துல 6-7 கிரகம் ராயலா இருக்கு. இப்போ நான் பலனுக்கெல்லாம் போப்பாரு. உடம்பு, மனசு, ராசி, நட்சத்திரம். ராசினா 75% உடம்பு, 25% மனசு. நட்சத்திரம்னா 75% மனசு, அறிவு, 25% உடம்பு. இங்க ராசியாதி சுக்கரன் உங்களுக்கு 2-3ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90-95% இருந்து ஒரு 150% வரைக்கும் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க ஜாதகத்துல மோசமா இருந்தாலும் ஒழிய, ஜாதகத்தில் ரொம்ப மோசமா இருந்தால் என்ன பண்றது? இப்போ ஜாதகத்தில் ராகதீச ராகு ஊத்தினா நீங்க திணறுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்க ஹோரோஸ்கோப்போட சேர்ந்து பார்க்குற பொழுது ஒரு 10 பேர் 2 பேருக்கு 3 பேருக்கு இது மாறலாம். ஆனா 10 பேருக்கு 7, 8, 70-80% கரெக்டா மேட்ச் ஆகும். அப்போ உடம்பு மனசையும் உடம்பை எளிதா கண்ட்ரோல் வச்சுக்கலாம். மனதுங்கிற பொழுது சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அடுத்து வந்து உங்களுக்கு சித்திரை, உங்களுக்கு 3-4 பாதம். இப்போ இந்த பாதங்கள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பத்திரிகை 3ல அருமை, ராகுக்கு ஓரளவுக்கு குரு பாரி ஓகே, குரு ஸ்டார் எக்ஸ்ட்ராடினரி. அப்ப என்ன அர்த்தம்? மனது ஒரு 200-300% எளிதாக தெளிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் முழுவதும் உடைய துலா ராசிக்கு. 2ஆம் வீட்டுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுவதும் சூரியன் புதன் சுக்கரன், 3ஆம் வீட்டுல அப்புறம் அதே சூரியன் புதன் சுக்கரன் 3ஆம் வீட்டுக்கு போயிடுறான். மார்கழி மாசத்துல டிசம்பர் 16ஆம் தேதி காலையில இருந்து சூரியன் வந்து டிசம்பர் 16, சுக்கரன் வந்து டிசம்பர் 20, புதன் வந்து டிசம்பர் 23. அடுத்த ஒரு மாசத்துக்கு அங்கதான் இருக்கான். அப்போ பேச்சு, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, முடிவுகள், டிஸ்கஸ் பண்றது, பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை வீடு கொண்டு சேர்த்துறது, குடும்பம், குடும்ப விருத்தி எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை, வெற்றிகரமான சந்திப்புகள், பண விருத்தி இதெல்லாம் இருக்கு. ஒன்றும் குறையே இல்லை. ஆன் டைம்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 3ஆம் வீட்டுல செகண்ட் ஹாஃப்ல 3 கிரகம் 4 கிரகம் சேரக்கூடாது. இந்த வருட கடைசி எக்ஸ்ட்ராடரியான 2 வாரங்களாக நீங்க எடுத்துக்கலாம். அப்போ வருட கடைசியில 3ஆம் வீட்டுல சூரியன் செவ்வாய் சேர்க்க, புதன் சுக்கன் சேர்க்க, இந்த செயலை பார்த்தா மகளஷ் யோகம், அந்த செயலை பார்த்தீங்கன்னா ஆதித்ய மங்கள யோகம், குருமங்கள யோகம், இதெல்லாம் சேர்ந்துக்குது. அப்போ ஒரு எடுக்கிற முடியல அப்படியே ஜெயிக்கணும்னு அர்த்தம். மிக தெளிவான வெற்றிகரமான ஒரு மனிதராக இந்த சொசைட்டி உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் ஒரு எளிதான வாழ்க்கையை நீங்க, வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துடலாம். எதற்கும் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா ஜாதகம் மாறலாம். இப்போ பழனியில் இருக்கிற ஏழையா இருக்கிற அங்க சாப்பாடு வழி இல்லாம இருக்கிறவங்க கூட யாராவது துலா ராசியில் இருக்கலாம், யாராவது சீஃப் மினிஸ்டர் கூட துலா ராசியில் இருக்கிறான். அப்ப அந்த ஏழைக்கும் பொருந்தும், இந்த சீஃப் மினிஸ்டருக்கும் பொருந்தும். அப்ப அவங்க தனி ஜாதகத்தை மாதிரி பலன் மாறும், அதை பார்த்துக்கணும். சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் எக்ஸ்ட்ராடினரி. சொத்து விருத்தி மிக கிரேட். அப்போ சொத்தெல்லாம் விருத்தி பண்ணிக்கலாம், கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், எதிரியை சந்திக்கலாம், போட்டியில் ஜெயிக்கலாம், எளிதா ஜெயிக்கலாம். ஆனா ஒரு போட்டியோ இன்னொரு போட்டி வந்துகிட்டே இருக்கும். 6ல சனி எதிரியை அழிப்பான்னு அர்த்தம். அப்போ ஒரு எதிரி அழிந்தாலும் இன்னொரு எதிரி வருவான்னு அர்த்தம். ஜாதகத்தில் நீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆனா பொதுவாகவே நான் எல்லாத்துக்கும் சொல்றதா, எதிரியை அழிக்கிறதே அல்லது போட்டியில ஜெயிக்கிறதே தொழில் அல்ல. நம்ம நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கிறது தான் நம்முடைய தொழில். ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப நிம்மதியா இருக்கணும். நிம்மதி சந்தோஷம் இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா எதிரிகள் அழிஞ்சிருவாங்க. ஸோ நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற வழியை பாருங்க. தனியாவோ மனைவி மக்களோடையோ நீங்க சந்தோஷமா இருந்தீங்க, நிம்மதியா இருந்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆளுடைய அறிவு நல்லா வேலை செய்யும். அறிவு நல்லா வேலை செய்யறோம், வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அவ்வளவுதானே. ரொம்ப எளிது வாழ்க்கை வெற்றிங்கிறது. அதனால போட்டி, பொறாமை இதை பத்திலாம் கன்சிடரே பண்ணாம இலக்கி நோக்கி பயணத்துல இருங்க. வெற்றிகரமான டிசம்பர் மந்தாக இது உங்களுக்கு இருக்கும். திருமண வாழ்க்கை அதுக்கு வரக்கு முன்னால எப்போ சொல்ற ஒரு பாயிண்ட் தான். என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிபிகேஷன் போங்க. அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும். நோட்டிபிகேஷன் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. பாருங்க, நம்ம தெய்வீகத்தை பத்தி சொல்ற போது முழு அற்புதமான தெய்வீகம். ஜோதிடத்துல கிறிஸ்டல் கிளியரா என்னால முடிந்த வரைக்கும் தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். மனதத்துவம் நம்மள வேற லெவல். அப்படியே சொன்ன பார்த்தீங்களா, நம்ம எதை அதிகமாக நினைக்கிறோமோ
அது நம்மகிட்ட அதிகமாயிரும். அப்போ நம்ம போட்டியும் எதிரியும் நோயை பற்றி அதிகமாக நினைக்கணும், அது அதிகமாயிரும். அது போல வெற்றி, இன்பம், மகிழ்ச்சி, இன்பமும் மகிழ்ச்சியா இருக்கணுக்கு அறிவு விருத்தி வந்துடும். அறிவு விருத்தி வந்தால் ஜெயிக்கிறான். அறிவு எங்கே விருத்தி அடையாது? நிம்மதியாக இருந்தால் தான் அறிவே விருத்தி அடையும். ஸோ நம்ம நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இது மாதிரி அருமையான சித்தாந்தங்கள் என் வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். என்னோட தொடர்ந்து ட்ரையல் பண்ணேன். லைஃப் பார்ட்னரோட எக்ஸலண்ட்டாக இருக்குது, பிஸ்னஸ் பார்ட்னரோட எக்ஸலண்ட்டாக இருக்குது, நண்பரோட மிக அருமையாக இருக்குது. ஏன்னா 7 செவ்வாய் குருமங்கள யோகம். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் வெற்றிகரமான ஒரு நட்பு, வெற்றிகரமான ஒரு உறவு, வெற்றிகரமான வாழ்க்கை விருத்தி, அதில் நீங்கள் அருமையாக போகிறீங்க. ஆயுசு கெட்டி, அது கோச்சாரத்தை சொல்ல முடியாது, ஜாதகத்தை பார்க்கணும். இருந்தாலும் நீங்கள் சிந்தனையை நன்றாக வைத்துக் கொண்டால் 8 சுக்கன் 2ஆம் வீட்டில் 3ஆம் வீட்டில் இருக்கிற பொழுது ஆயுள் விருத்திக்கான காரியங்கள் நடக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் உருவாகலாம், யோகா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ வாழ்க்கை நீங்கள் நன்றாக எடுத்துகிட்டு போகிறக்கான மூமெண்டத்தை இந்த டிசம்பரில் ஆரம்பிச்சிங்கன்னா 2026 முழுவதும் நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற பொழுது 2026 பெஸ்ட் இயர் ஆஃப் யுவர் லைஃபாக உங்களுக்கு மாறிடும். ஆகவே நீங்கள் உங்களுடைய பண்புகளை, உங்களுடைய தினசரி வாழ்க்கையை கட்டுக்குள்ளாக கொண்டுட்டு வரக்கான அருமையான காலம் இந்த டிசம்பர். ஸோ 2024 எப்படி இருக்கலாம் இப்பயே முடிவுடுங்க, இப்பயே எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அடுத்து 9ஆம் வீட்டில் குரு இருக்கா, செவ்வாய் பார்க்கலாம், குருமங்கள யோகம். 2 பேரும் எதிரி தான் சரி இந்த ராசிக்கு, இருந்தாலும் அது குருமங்கள யோகம் பேசும். அப்போ அறிவும் திறமையும் அப்கிரேட் ஆகும். அதுவும் 9 புதன் 2ஆம் வீட்லையும் 3ஆம் வீட்லையும் கண்டிப்பாக அறிவும் திறமையும் அப்கிரேட் ஆகுது, அறிவும் திறமையும் ஜெயிக்குது. அடுத்து லாபஸ்தானத்தில் கேது. இன்னொன்று, உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் கேது, ராகு பார்வை, பெரிய ஸ்தானத்தில் சனி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, இது ஒரு பியூட்டிஃபுல்லான தொழில் விருத்தி 2026 தரக்கு வாய்ப்பு இருக்கு. அப் டு ஜூன் 2ஆம் தேதி. ஜூன் 2க்கு பிறகு குரு 10ஆம் வீட்டில் உச்சமடைகிற பொழுது 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டையே பார்க்குறாங்க, சனியை பார்க்குறவங்க, அதுவும் நல்லது தான். ஆனால் அதை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணணும். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா அஸ்ட்ராலஜர் பாருங்க. 2026 ராயலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிசம்பரோட சேர்த்து. பர்டிகுலராக ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு, அப்புறம் அதன் பிறகு உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் ஜனவரி 16 ஒரு செவ்வாய் பேச்சு 4ஆம் வீட்டில் உச்சமடைவார். அது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது. 7ஆம் வீட்டையே பார்க்குறது, பார்ட்னர்ஸ் கூட்டாளி அதை ஜெயிக்கிறீங்க. உங்களுக்கு 5ஆம் வீட்டில் போய் உங்களுக்கு செவ்வாய் ராகு சேருவான், குரு பார்வை வந்துடும். அப்போ என்ன ஆயிரும், அந்த குருமங்கள யோகமாக பேசிடுவான். அப்புறம் 6ஆம் வீட்டுக்கு செவ்வாய் போய் செவ்வாய் சனி சேர்ந்துருவான், அது விபரீத ராஜயோகம். அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் கோச்சாரம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகம் எப்படின்னு பாருங்க. அடுத்த 6 மாசத்துல ஒரு 2 வருஷம் வாழ்க்கை வாழ முடியுமே ட்ரை பண்ணி பாருங்க. 3 வருஷம் வாழ்க்கை வாழ முடியும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த 10ஆம் வீட்டில் குரு 1 வருஷம் இருக்கு போறானா, அது என்ன பண்ண போறான்னு பாருங்க. பார்த்துக்கிறது நல்லது 2026க்காக. ஏன்னா ஒரு கிரேட்டான வெற்றி நோக்கிய பயணத்துக்கு நீங்க தயாராகிக்கலாம்னா சூப்பரா தயாராகிக்கலாம். நீங்க அவசியம் அஸ்ட்ராலஜிக்கலா நீங்க கைடன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. நல்ல அஸ்ட்ராலஜிக்காரனா கேரியா இன்னும் எனக்கு மெயில் கொடுங்க, பே பண்ணுங்க, நம்ம சேட் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணலாம், ரெக்கார்டு பண்ணிக்கலாம். ஒரு கிரேட் வெற்றி நோக்கிய பயணத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகலாம். ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை இருக்கு நண்பர்களே. 2026 இந்த டிசம்பர் உங்களுக்கு வாழ்க்கை துவங்கலாம். ஆனால் ஜாதகத்தில் இருக்குதான்னு பாருங்க, பிளான் பண்ணுவோம், வெற்றி அடைவோம். நன்றி மகனே.